இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியே கொடுத்த வசனம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் போது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்து மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாய் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, பாருங்க, எலியாவின் ஜெபத்தை பாருங்க, அது எத்தனையாய் ஊக்கம் உள்ளதாக இருந்தது. அதனாலதான் அந்த ஜெபத்தை குறித்து பார்க்கும் பொழுது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான், ஆனாலும் கூட அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். பாருங்க, இன்றைக்கும் கூட நாமும் கூட கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நிச்சயமாக அற்புதத்தை செய்வார். எந்த ஒரு ஜெபமானாலும் நாம் கருத்தாய் நாம் ஜெபிக்கும்போது, எளிய கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அதனால அந்த 3 வருஷம் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபிக்கும்போது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று சொல்லி வாசிக்கின்றோம் அல்லவா? அப்படியானால் நாமும் கூட கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் ஒரு சாதாரணமான ஒரு சும்மா மேலோட்டமான உதட்டளவு ஜெபமாக இல்லாதபடி கர்த்தருடைய பாதத்தில் நாம் உறுதியாக பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் உண்மையோடு ஆவியோடு நாம் கருத்தோடு ஜெபிக்கும் போது அந்த உறுதியான அந்த ஜெபமாய் கர்த்தரிடத்தில் செல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அந்த ஆதியாகமத்தில் கூட 32:26 கூட வசனத்தில் கூட பார்க்கும் பொழுது பாருங்க, யாக்கோபு அவர் எப்படி ஜெபித்தார்? முழு இரவும் கர்த்தரை பற்றி பிடித்து கொண்டு நீர் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மையை நான் போக விடையன் அப்படின்னு சொல்லி அவர் ஆதியாகமத்தில் கூட நான் வாசிக்கிறோம். அப்படியாக ஜெபித்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார் அல்லவா? ஏசாவுக்கு பயந்துதான் அவர் இப்படியாக கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு அவர் ஜெபிக்கின்றார். பாருங்க, யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்படியானால் இஸ்ரவேல் என்ற புதிய பெயரையும் கூட அவருக்கு கொடுத்தார். அப்படியானால் இன்றைக்கு நாமும் கூட ஜெபிக்கும் பொழுது, நீங்களும் கூட ஜெபிக்கும் போது நிச்சயமாக கருத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த யாக்கோபு எப்படி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார், அதே போல இந்த எலியா எப்படி ஜெபித்தார்? கருத்தோடு ஜெபித்தார். வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஜெபிக்கின்ற காரியத்திலும் கர்த்தர் இந்த விண்ணப்பத்தை கேட்டு நிச்சயமாய் உங்களுக்கு பதில் தருவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நீதிமொழிகள் 23:18 சொல்லப்பட்டது போல கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.